ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஸ்வத்தாமன் குரு துரோணாச்சாரியாரோட மகன். துரோணாச்சாரியார் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல துரோணாச்சாரியாவோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. துரோணருக்கு தன்னோட மகன் அஸ்வத்தாமனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அஸ்வத்தாமனுக்கு பாண்டவர்களை பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு ஏன் பாண்டவர்களை பிடிக்காது அப்படின்னா, துரோணர் பாண்டவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது தன்னோட அப்பா அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவருக்கு கோபம் எப்பயுமே இருக்கும். துரியோதனன் அஸ்வத்தாமனோட கோபத்தை பயன்படுத்திக்கிட்டு அஸ்வத்தாமனை தன்னோட சேர்த்துக்கிறாரு. எப்படி கர்ணனோட கோபத்தை துரியோதனன் பயன்படுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி அஸ்வத்தாமனோட கோபத்தையும் துரியோதனன் பயன்படுத்திக்கிட்டாரு. யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் துரியோதனனை வந்து பார்க்கறாரு. அப்போ துரியோதனன் அஸ்வத்தாமன் கிட்ட பாண்டவர்களை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உயிரை விடுறாரு. அஸ்வத்தாமன் துரியோதனன் சொன்னதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கோவப்பட்டு அவரோட வாளை எடுத்துக்கிட்டு பாண்டவர்கள் இருக்கிற கூடாரத்துக்கு போறாரு. ஆனா அந்த கூடாரத்துல பாண்டவர்களோட குழந்தைங்க தான் இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற பாண்டவர்களோட 5 குழந்தைகளை தூக்கத்திலேயே வெட்டுறாரு. தூக்கத்திலேயே 5 குழந்தைங்களோட உயிரும் பிரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் இப்பவே அஸ்வத்தாமனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனை நோக்கி போறாரு. அர்ஜுனன் அஸ்வத்தாமனை கொல்றதுக்காக பக்கத்துல வர வர அஸ்வத்தாமன் அதை புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனன் கையால செத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த உலகத்தையே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை வானத்தை நோக்கி செலுத்துறாரு. உடனே அர்ஜுனன், ஒரு கெட்டவன் கையால் இந்த உலகம் அழியக்கூடாது, அதுக்கு என்னோட கையாலேயே இந்த உலகம் அழியட்டும்னு அவரும் பிரம்மாஸ்திரத்தை வானத்தை நோக்கி செலுத்துறாரு. அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வந்து, நீங்க 2 பேர் செஞ்சதும் தவறு, 2 பேரும் அவங்கவங்க செலுத்தின பிரம்மாஸ்திரத்தை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் தன்னோட பிரம்மாஸ்திரத்தை திருப்பி எடுத்துக்கிறாரு. ஆனா அஸ்வத்தாமன், என்னால பிரம்மாஸ்திரத்தை திருப்பி எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதை நான் கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் வந்து, அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏதாவது ஒரு உயிரில்லாத பொருள் மேல செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அஸ்வத்தாமன் யோசிச்சு, என்ன கம்பல் பண்ணி இதை செய்ய வைக்கிறீங்க இல்லையா, அதனால இப்போ பாண்டவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு தான். அந்த வாரிசு அபிமன்யுவோட மனைவி உத்திரையோட வயித்துல இருக்கு. நான் அந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த உத்திரையோட வயித்துல இருக்கிற குழந்தை மேல செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிரம்மாஸ்திரம் உத்திரையோட வயித்துல இருக்கிற குழந்தைய கொன்னுடுது. அப்பதான் கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம் வந்து, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கொல்றது தான் இருக்கிறதுலயே பெரிய பெரிய பாவம், அந்த பெரிய பாவத்தை நீ பண்ணியிருக்கிற, அதுக்காக உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். அது என்ன சாபம் தெரியுமா, உனக்கு சாகாத வாழ்வு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, சாகாத வாழ்வு கொடுத்தா அது சந்தோஷமான விஷயம் தானே, அது எப்படி சாபமாகும் அப்படின்னா, ஆமா அதுவும் சாபமாகும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயும் அஸ்வத்தாமனுக்கு வந்துடும். அந்த நோயோட அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் சாகணும், செத்துடணும் அப்படின்னு அவர் ஏங்குவார். ஆனால் அந்த சாவு அவருக்கு வரவே வராது அப்படின்ற சாபத்தை கொடுக்குறாரு. இந்த சாபத்தின்படி கலியுகம் முடிகிற வரைக்கும் அஸ்வத்தாமன் அந்த நோய்களோட வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படின்றது தான் இன்னைக்கும் சொல்லப்படுற விஷயம். இன்னும் நீங்க அஸ்வத்தாமனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. அஸ்வத்தாமன் கடைசி வரைக்கும் அதர்மம் பக்கமே நின்னதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல அஸ்வத்தாமனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.